எல்லா டைரக்ஷனும் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். இவ்வளவு பேரும் நான் முதலே சொல்லி வரேன். சம்மித்தையில பிரார்த்தனை பண்ணாலும் அசாதே சியாம ஒன்று பிரிவா சொன்னதுனால அதை ஞாபகப்படுத்தி சொல்றேன். நான் இன்னைக்கு ஞாபகம் வந்திருக்கேன். அது சொன்னா லோகம் நல்லா க்ஷேமம். ஏன்னா பொருள தெய்வத்துக்கு அப்பப்போ பண்ண வேண்டியதான சந்தியாவந்தனாதியில் பண்ணாதனால ரொம்ப கோபம். கிருத்தபா சோயத்ரி பாஷத்து நாமெல்லாம் மனுஷா அபித்ரோகம் நாலுக்கும் துரோகம். யாருக்கு மனுஷாளுக்கு இல்லை தேவதேவிக்கு பண்ணிட்டு இருக்கோம்னா இவ்வளவு சக்தியை கொடுத்துருக்காரு. எந்த சமயத்தை பண்ணாமல் இருக்கோம். கிருத்தபா சோயத் ஏமாத்து வேலை என்ன இருக்கு? எத்வாகா சத்தியம் ஒன்றும் தெரியாமல் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கோச்சிக்காம கஷ்டத்து நேரம் இது பண்ணி எனக்கு பலன் கொடுங்கோன்னு கேட்ட மந்திரம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பலவசாமான்னு ஒன்று. பலவசாமான்னா உங்களுக்கு பலவம்னாலே தனியாக தெரியும். நம்ம ஆபத்துக்களாயிர சமுத்திரத்தை முதல்ந்துன்னு இருக்கோம். முதக்கிறதான இதுலேருந்து நல்லபடியா இதுல முதத்து நாம நினைச்சிருந்தா ஒன்றும் போக முடியாது. விஷத்தை சாப்பிட்டாலும் குழைக்கிறோம், குழைச்சிடுவோம். அதனால கஷ்டப்படாம நாம் இருக்கிறச்சேயே எப்படி போட்ல உட்காந்து இருந்தா அந்த சைலிங் ரொம்ப சுலபமா இருக்கும். அதுபோல இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 விதமான சாமா இருக்கு. இந்த பிளவசாமாவை எங்க காரணம் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு யாகத்துல குறிப்பிட்ட இடத்துல அது பெரிய சமுத்திரமான பிரயோகம். நமக்கும் கோசத்திரத்துல அந்த அனுவாகத்துல என்ன இருக்கு? அந்த பிளவம் காபோமியில 2வது அனுவாகம் 3வது அனுவாகத்துல பிளவ சப்தம் வருது. எதிர்வேற்கும் ஒரு பிளவங்கிறதால ஒரு கர்மா இருக்கு. அங்க பிளவம் சமுத்திரம் வாயேதே பிரப்ளவந்தே சம்வத்சரமுபயந்தி யத்யஹத்யதந்தரே அன்வர்க்கே அந்த ஒரு இடத்துல பிளவம் இருக்கு. இது ஒரு பெரிய கணம். நமக்கு அங்க ஒரு பிளவங்கிறார். இவர் சாமவேதத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிளவன் பேர் வச்சிருக்கார். நான் இங்க சொல்ல வேண்டாம். இருந்தாலும் நான் சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியாது. சில போட்டோக்களை பார்த்துட்டு கவனிச்சு பாருங்க. இப்ப அவர் சொன்னாலும் வந்து பெரியவா ஏன்னா கவனிச்சிருக்க முடியாது இத்தனை நேரம். அந்த ஓரத்தில் இருக்கிறது இப்ப இருக்கிற ஜெயேந்திர பெரியவா அத்தியனம் பண்ணி பூர்த்தி பண்ணச்சே இருக்கிறது. அந்த வடக்கு கோடியில் நிற்கிறாரு தண்டம் வச்சுட்டு அவர் நம்ம பெரியவா அதை நேம கண்டுபிடிச்சு சொல்லலாம். அது கண்ணண்ட இருக்கவ இப்பதான் பேர் சொன்னா கனபாடிகள் ரொம்ப வயசான ஒருத்தர் என்ன பண்ணினார். அவர் பாருங்க இடது பக்கம் தண்டம் வச்சுருக்காரு. இந்த போட்டோவை இந்த பத்திரிகையில போட்டிருக்காரு நம்ம பாலசுப்ரமணிய. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் என்ன சார் தட்டுக்கிட்டு தண்டம் வச்சிருக்காரு. தட்டுக்கிட்டு வச்சுக்கல நாம தான் தட்டுக்கிட்டு விட்டுட்டோம். எது தட்டுக்கிடல்னே புரியல. இப்ப தட்டுக்கிடலா இருக்கிறவனுங்க நிஜமா இருக்கும் தட்டுக்கிடலா இருக்கு. பைத்தியம் நம்ம எல்லாம் பார்த்து என்ன நினைக்க தெரியுமா? பேர் பார்த்துட்டு ஐயோ இதுலாம் கரெக்டா போயிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கணும். அதனால கோமணம் கட்டம் ஊர்ல கோமணம் கட்டம் வைத்துக்காரங்க அது மாதிரி இப்ப மாறிப்படுத்தலாம். அதாவது தண்டம் வச்சுருக்காரு. அதுதான் பெரியவா ரெஃபர் பண்ணி சொன்னா ஒரு படம் போட்டுருக்காரு பாத்தியாடான்னு சொன்னப்புறம் தான் நமக்கு கவனம் போகும். அதுக்கு என்னென்ன உட்காந்துருக்கு இந்த எதிர்வேத பாஷ்யத்துக்கு எல்லாம் பரிசாதிகாரியா இருக்குன்னு ஒரு வழியை போட்டு கொடுக்கறது. இவர் ஒன்று தெலுங்குல ஒரு சுவாமிகள் அந்த குப்பா லட்சுமணாவதானிகள் மகான். அவர் வேத பாஷ்ய பரிசாதிகாரியா இருந்து அவர் ஒருத்தர் தான் வேத பாஷ்யம் எதிர்வேதத்தை மகா சமுத்திரமா இருக்கிறதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கணும்னு அவர் இல்லைன்னா எல்லாரும் தெரியும். எவ்வளவு பெரியமான துரூகமான விஷயத்த ஒரு பாகம் விடாம அவ்வளவுக்கு இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும். மந்திரத்துல எவ்வளவு கேள்வி. இன்னைக்கு வேத பாஷ பரீட்சையை போட்டு காட்டின வழின்னா குப்பாலட்சுமணாதாலும் ரொம்ப கவலைப்பட்டிருக்கும். அவர் ரொம்ப கிரகரா இருந்து அவர் பெரியவாட்ட சொல்லி என்ன பரிசாதிகாரியா வச்சு அவர்கிட்ட என்ன குணங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா வேத பாஷம்னா அதை பத்தி சொல்லணும். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். நான் பரீட்சை 1, 2 கொடுத்தோடனே நான் சாஸ்திரஜனா இருந்து பரீட்சை கொடுத்தோம். வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சாச்சு, சாஸ்திரஜனா ஆயாச்சு. அப்புறம் கொடுத்தேன். முதல் பரீட்சையிலே பார்த்தா ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். 2வது பரீட்சையிலேருந்து என் பேப்பரை இவரும் பாலகிருஷ்ண சாஸ்திரம் திருத்திட்டு மற்றவாறு பேப்பர்லாம் திருத்தச்சு என்ன படிக்கணும். நான் வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதா 15 பேர் பரீட்சை எழுதினா பேப்பரை பார்த்து திருத்தது படிக்கணும். ஒருத்தர் எல்லாம் படிச்சிருந்தேன். நீ ஸ்கூல் வாத்தியாரா இருக்க, இவ்வளவுதான் எழுதியிருக்கான். இந்த பாயிண்ட்னு தெரியட்டும் இல்லையோ நான் யோசிச்சு மார்க் போடணும்னு யோசிக்கிறதுக்கு நீ சொல்ல மார்க்குன்ற ரகசியத்தை சொல்லல. என்ன போடலாம் நானும் அதான் நினைச்சேன். இப்படி பேப்பரை வேல்யூ பண்ணி வேத பாஷ ரத்னம், வேத பாஷன்யா, வேத பாஷ மணிக்கெல்லாம் இருக்கு. அப்படி கண்டுபிடிச்சு பெரியவாட்ட சொன்னார். அப்புறம் நான் சன்னியாசம் வாங்கிக்கணும். பெரியவா சரின்னு சொல்லவே இல்லை. 4 வருஷம் கூட இருக்க சொல்லிட்டேன். பெரியவா எங்கெல்லாம் போறாரு ஒரு கேம்பு அங்கெல்லாம் இவரும் கூடவே போக வேண்டியிருக்கு. பேசாம வேத பாஷ்யானுசந்தானம் பண்ணிட்டு அது மாதிரி விரக்தா ஆகும்போது எனக்கு பதிலாக கிருஷ்ணமூர்த்தி தான் சரியான ஆசானி பாலகிருஷ்ண இருக்கார். அவரோட சேர்ந்து பெரியவா இவனை பரீட்சாதிகாரியா போகணும்னா பெரியவா சரின்னா போட்டோம். அது ஏன் அப்புறம் 4 வருஷம் கழிச்சு ஒரு வைராக்கியத்தை பரீட்சை பண்ணி
காஞ்சிபுரத்தில் அவருக்கு பெரியவா சன்னியாசம் இன்னொருத்தர் மூலமாக உதார் சுவாமிகள் மூலமாக அவருக்கு கன்னியாசம் கொடுக்க சொல்லி சன்னியாசம் ஆகி 2 வருஷம் இப்போ மேட்டூர் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இவர் பிரம்மச்சாரியா இருந்தபோது 3-4 வருஷம் அங்கேயே தங்கினார். அவர் ஒரு தரம் பெரியவாட்ட கேட்டார், சன்னியாசி ஒரே இடத்துல தங்கக்கூடாதுன்னு இருக்கா போடுங்க, அதனால எனக்கு சன்னியாசி ஆகிட்டதுனால நீங்க தங்கறதுக்கு மனசுக்கு ஒரு சாஸ்திர விரோதமும் சந்தேகமா இருக்கு, பெரியவா என்ன சொல்றேன். பெரியவா என்ன சொல்றாரு, சாஸ்திர விரோதம் தங்கன்னு சொல்லுவாளா? அருமையான பதில் சொன்னா பெரியவா. இது மோட்சபுரின்னு சொல்லியிருக்கு காஞ்சிய. அதனால இந்த ஊரை தவிர மற்ற ஊர்ல ஒரே நாள் தங்கினாத்தான் தோஷங்கிறதாக நாம எக்ஸப்ஷன் வச்சுக்கணும். அதனால நீங்க தங்கினாக்கா தோஷம் குறைஞ்சவங்கிறத ஞாபகம் வச்சுக்கோன்னு இந்த புரிக்கு ஒரு மகத்துவம், இடத்துக்கு ஒரு மகத்துவம் இருக்கும். சில இடங்களை வந்தாலே நமக்கு நல்லா இருக்கும், நல்ல காரியம் நடக்கிறதே நல்லா இருக்கு. சில பேர் நல்ல பிராக்டிக்கலா இருந்தா அவ பேசும் பொழுதும் அவ மௌனமா இருக்கும் பொழுதும் ஒரு சந்தோஷம் வருது. இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லாத சுவானுபவம், அது சொல்ல முடியாது. சில பேர் சொல்லணும்னு நினைக்க மாட்டா, அது வேற விஷயம். அவளுக்கு ஹிருதயம் தேவை ஜானாதி பிரீதி யோகம் பரஸ்பரம் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு கூட்டங்கள்ல எத்தனை விசாரம் கொண்டு முடியும், எத்தனை விசாரம், என்ன சமாச்சாரங்கள் ஆண்டூக்கியத்தை அப்படி போட்டு கரண்ட் பேக்கி அப்படி எல்லாம் இருந்ததாங்க. அதுல சேர்ந்த அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் உள்ள அப்ப அதனால இவர் பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு பேரு. அதுக்கு என்னட்ட இருக்கிறவா பெரிய பெரியவாளுக்கு பண்ணி வைக்கிற புரோகிதரா அப்பா குட்டி சாஸ்திரம் இருந்தார். காஞ்சி அப்பா குட்டி சாஸ்திரின்னு பேரு. தர்மசாஸ்திரங்கள்லாம் திங்கத்துல வச்சுட்டு பெரியவாளுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அப்பா குட்டி சாஸ்திரத்தை சொல்றாரு கேளுந்தார். அவர் கொஞ்சம் உற்சாகம் சொல்றாரா, சொன்னா சரியாதான் பார்த்து சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்புறம் தானும் ஒரு புத்தகத்தை பார்த்து அப்புறம் என்னண்ட வந்து வேற விஷயம். அதனால பெரியவா ஜட்ஜ்மெண்ட் தான், ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் புரோகிதர்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படி பெரிய மிரோகிதரா இருந்தார். அவருடைய பிள்ளைவா 2 பேரும், நான் அவரையும் பார்த்துருக்கேன். அப்பா சாஸ்திரம் நிறைய பையன் இருக்கேன். அடிச்சுகேஸ்வர் அதே மாதிரி பையங்களும் இப்போ பேசுறா. கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி, சந்துரு சாஸ்திரின்னு 2 பேர். இவாளை எனக்கு எப்படி பழகம்னா, எங்க சான்ஸ்கிரிட் காலேஜில் வேத பாஷ்யம் நடந்தது 3 பாஷ்யம். நான் சிரோமணியா இருக்கேன், அது ஒரு பக்கம் அங்கே நடக்கும். ரிக்வேத பாஷ்யம், யஜுர்வேத பாஷ்யம், சாமவேத பாஷ்யம், வைதிகாலாம் 12 மணிக்குள்ள வைதிகம் முடிஞ்சு கூட நம்ம கட்டாயமா 12 மணிக்குள்ள வைதிகம் முடிஞ்சிடும். அப்புறம் சுகஞ்சனை பண்ணாமல் நீங்கள்லாம் இப்ப பரீட்சைக்கு படிக்க வரா மாதிரி பூரா வைதிகால் எல்லாம் 50-60க்கு மேல தெரியுமா சாஸ்திரம் வாத்தியார். இது பெரிய ஜாம்பவான் தெரியுமாங்க. இந்த ஜம்பு சாஸ்திரி கூட அங்க வந்து படிச்சார். எத்தனை பேர் படிச்சாங்க? எல்லாம் 60க்கு மேல, 55 கீழே கிடையாது. இப்பதான் 20லேருந்து 25. இது சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால பெரியவா அனுகிரகம் பண்றாங்க. இல்லைன்னா எப்படி ஒரு 25 வயசுல வரணும்னு தோணுமா? அவங்களுக்கு நல்ல வேட்டை வருமானங்கள்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. சாப்பிட்டா ஹையா தூங்கறது விட்டுவிட்டேன். என்னத்துக்கு நினைந்து இல்லாம எல்லாம் படிக்கிறா பாத்தியால, அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதுக்கே நம்ம மார்க் கொடுக்கணும், புரியுதுங்களா? அதனால அப்போ இவா 2 பேரும் அங்கே வேத பாஷ்யம், ரிக்வேத பாஷ்யத்துக்கு இவர் சந்துருன்னு பேர், என் பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். இவா 2 பேரும் 4-5 வருஷம் இருந்து சிவராம் சாஸ்திரி படிச்சிருக்கிறார். மண்டகுளத்தூர் ராமநாத சாஸ்திரின்னு மண்டகுளத்தூர் பெரிய மீமாம்சர்களுடைய சின்னஸ்தான் சாஸ்திரி தம்பி. அவர் அங்கே வந்து யஜுர்வேத பாஷ்யம். நம்ம இவங்க வந்திருக்கா, பிள்ளைகள்லாம் வந்திருக்கா. ஆத்மாவி புத்திரநாமசி ராமநாத் தீட்சர் தர்மஜா, அவர் குறவுதான் இந்த சுவாமிநாயகர். இவர் சாமவேத பாஷ்யம். 3 பக்கத்தில் 3 நடக்கும். 3 சிரோமணி தான். அப்போ 6 சிரோமணி கிடையாது. பெரியவாளுடைய 60வது வயசுல இந்த பரீட்சையை முடிக்கிறவனுக்கு 7000 ரூபான்னா இன்னைக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு பெரியவாளே நடுப்புற கொடுத்தோன்னு சொன்னா, அவருடைய 98வது வயசுல சொன்னா, ஏண்டா வாஞ்சி இப்போ வேத பாஷ்யத்துக்கு ஒத்துருமே வரமாட்டேங்கிறா போல் இருக்கேன், வாழ்ந்துருக்கானே ஒரு என்ன வருஷத்துக்கு ஒத்துருமே வருது. அதுக்கா நான் தான் பரீட்சை கேட்டேன். நான் சும்மா தான், நான் எவ்வளோ பேர் பரீட்சை வரேன் சொன்னா வரேன். கருவேப்பிலை அந்த மாதிரி ரிக்வேத சாமவேதம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே பையன் வந்துருக்கான், ஸ்ரீனிவாசன் பேர், பாலாஜி தான் காப்பாற்றணும். அவன் ஒரே பையன் வந்துருக்கான், வந்துருக்காங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ட்ரஸ்ட்ல பணங்கள்லாம் வீணா போகிறது போட்டீங்க. அதுக்காக என்ன பண்ணாரு, இந்த பாஸ் பண்ண வழக்கெல்லாம் 6 மாசத்துக்கு ஏதோ கொடுத்துருவோம் முடிஞ்சிட்ட. அவன் ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு இடம் சொல்லட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஒரு நிமிஷம் ஓடிச்சு. அப்பவும் பையன் ஒற்றுமே இல்லை. இப்படி இருந்துருக்குன்னு ஒரு நாள் மீட்டிங் போட்டு அந்த ட்ரஸ்டி எல்லாம் வந்துருக்கச்சு. இது என்ன காரணம் தெரியுமோ இல்லையோ? என்ன காரணம்னா, நாம அவருக்கு சொல்லித்தரணுமான்னு. அது நான் 30 வருஷம் 35 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிறச்சு 7000 ரூபான்னா அதனுடைய வேல்யூ இன்னைக்கு என்னங்கிறது சிஏ இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுமோ இல்லையோ? அன்னைக்கு 7000 ரூபாய்க்கு 100கணக்கான பவுன் வாங்கலாம். இன்னைக்கு 7000 ரூபாய்க்கு 1 கிராம் தான் வாங்கலாம். நான் வேடிக்கை சொல்லிடுச்சு. இந்த மாதிரி பையன் இருக்கு. அவன் 4 பொண்ணு இருந்தா என்ன பண்ணுவான்?
ஆகையினால இந்த வேத பாஷ்யங்கிறது எப்படி படிக்க வரணும்னா அதை சொல்லணுமோ இல்லையா? 10 வருஷம் முன்னாடி இப்படி நமக்கு இப்போ சஞ்சாந்தனம் மண்டவார்கள் நொற்று தானே இச்சிதேஷோ யதாபிரதே ஒன்றப்படுத்தும் எங்க மாதிரி சொல்லணும்னா நீங்க எவ்வளவு சிரமப்படணும் சொல்லுங்க, சத்த சொல்லுங்க போறேன். கட 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 ஏன்டா கட கடன்னா அது வரோட பிரயாசம் இருக்கும். நீங்க தப்பு பண்ண மன்னிக்கோன்னா மன்னிச்சதானும் 13 தடவை லபோ லபோ லபோன்னா என்ன பண்ணுவாரு? நான் கணத்துடைய வியாக்கியானம் பார்த்து பெரட்டு பெரட்டு இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த பரம்பரையா பிச்சை எடுக்கிறோம் என்ன பண்ணுவாங்க? சாமி 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 சாமி. இதை நான் சொல்ல தியானந்தாஸ் சொல்ற பரம்பரையா பிச்சை எடுக்கும் ஒழுங்கா வாங்கிட்டு போய் சேருவோம். நம்ம மாதிரி என்ன கேட்டா இருந்தாருங்க ஏதாவது தரையிலாங்க முடியாது சத்தானு போ, நமக்கு மானம் தான் ஒழுங்குபடுவான். நீ வாங்கியாவனா வந்துட்டேங்க. அதனால கணம் சொன்னா அந்த தெய்வம் கொடுக்காம என்னண்ட போக முடியாதுன்னு நான் துரோகம் பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு. 13 தடவை துரோகம் பண்ணிட்டோன்னு சொல்றான். இதை சொல்லித்தாங்க நமஸ்தே தேனமோ நமஸ்தே ருத்ர தேனமோ நமஸ்தே ருத்ரா தேருத்ர எத்தனை ருத்ரா பரமேஸ்வரன் கொடுக்கறத தவிர வேற வழி இல்லைன்னு மரியாதையா கொடுத்துட்டு போடுவேன். அந்த மாதிரி ஒரு கனபாராயன். அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்? இவ்வளவு கஷ்டப்பட்டு கனாந்தம் முடிச்சு 12 வருஷம் ஆச்சு. இவாளுக்கு அப்படியே பெரட்டி எடுத்துடுறான். ஒரு 7 காண்டம் போற ஆரம்பிச்சா கட 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 கட. இதற்கப்புறம் இனிமே அஜஹா கஜஹா காராந்த ஐகாராந்தான் விற்பத்தியை தயார் பண்ணி 2 வருஷம். அது ஒரு 13-14 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் பரீட்சை 13 பரீட்சை இருக்கு. ஒரு பரீட்சைக்கு 6 மாசம் வச்சாலும் 6.5 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷம் பரீட்சை கொடுத்து பெரியவா என்ன பண்ணிட்டா தெரியுமோ இல்லையோ? ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு ஓரல் கொடுக்கணும். சும்மா எழுதிட்டு வாமிட்டி மட்டும் வர முடியாதுங்க. சுக்லாம்பரத்துலேருந்து ஓரல் டெஸ்ட் அதே ஸ்கீம் தான் இங்கே இப்போ நடத்திட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணி 13 வருஷம் முடிச்சு கஷ்டப்பட்டானே. ஆனால் 7000 ரூபாய் தரேன்னா ஒரு பையனும் வரமாட்டான். தெரியவா என்ன பண்ணணும் தெரியுமோ இல்லையா? நீங்க ஜனங்கள்டெல்லாம் கேட்டு நிறைய வசூல் பண்ணி எல்லாம் ட்ரஸ்ட் வளரும்னு நம்பி ஒருத்தன் பரிசு கொடுத்து பாஸ் பண்ணா 1 லட்சம் ரூபாய் தரேன்னு அனௌன்ஸ் பண்ணுவோம் வருவான்னு சொன்னது அவருடைய 98 வயசுல. இப்போ இவாளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இவா கொடுக்கணுங்கிறதுக்காக படிக்கலைங்கிறது நீங்க அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு நான் இவாள்கிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பெரியவா நிறைய கொடுக்கணுங்கிறதாக இப்போ பிளான் பண்ணியிருக்கா. கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லை. இவாளுக்கு 1 மாசத்துலயே அநேகமா ஆவரேஜா 1000 ரூபாய் மணிக்கு வந்துன்னு இதெல்லாம் சுண்டைக்கா சமாச்சாரம். இருந்தாலும் ஏதோ 7 வருஷம் பாஸ் பண்ணா அவாவால இதை சொல்லி இவாளுக்கு ஒரு லம்சமா நிறைய கொடுத்தாங்க. 6 டிஜிட்ல எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ கொடுக்கணுங்கிறதா நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பெரியவாளும் ஆசைப்பட்டுருக்கா. அது நடக்கும், இப்படியோ நடக்கும். அது அன்னைக்கு போறச்சே சார் ஒரு பையன் கிளவரா இருந்தா என்ன கேட்பான் தெரியும்? நீங்க கேட்க மாட்டேன் சார். 98 வயசுல பெரியவா லட்சம்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் இப்போ 18 10 அப்படின்னா ஆச்சு. 10 லட்சம் கொடுக்க வேண்டாமான்னா கொடுக்க வேண்டியதுதான். நாங்க என்ன பண்ண முடியும்? அதனாலதான் பெரியவா நிறைய வருமானம் பண்ற மாதிரி அனுகிரகம் பண்றதுக்காக இதுல எதை காம்பன்சேட் பண்ணிக்குவோம் நான் சொல்லிவிடுவேன். ஆக மொத்தம் 10 லட்சம் வச்சா கூட வெட்டி விட்டா வருதோ இல்லையோ வருவது. இப்போ ஏதோ அவ தபஸ் பண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி என்ன பண்றதுன்னு புரியாத கட்டத்தில் நம்ம கொண்டு விட்டுருக்கா பார்த்தியால. அந்த கடனுக்காக நாம் எல்லாம் என்ன படிச்சு பாஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸாமா சொல்ல போறேன். நான் ரொம்ப நேரம் எடுத்தேன்னு நினைக்காதீங்க. இந்த ஃப்ளவர்ஸாமா சொல்லி பூர்த்தி பண்ணிடுவோம். அப்புறம் 5 நிமிஷம் எல்லாரும் சம்பாவனை வரிசையா இருக்கா எல்லாரும். பாலசுமணி ரெடியா எல்லாம் எடுத்து வச்சுக்க சொல்லுங்க. இங்க வாங்க. ஒரு சாமா ஃப்ளவர்ஸாமா இருக்க சொல்லுவோம். Oh
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஒரு வாரமாக பாலபரிவா ஆக்ஞைப்படி தன்னுடைய குருவுக்கு எப்படி நன்றியை செலுத்துறது அப்படின்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சது. ஆமாம், 75th இயர், அதாவது 75வது அவதார மகோத்சவம், பவழ விழா, அமிர்தோத்சவம் அப்படிங்கிறதுக்காக நான் 3 மாதம் முன்னாடி போன ஜூன் மாதம் இங்கே பாகவத சப்தாகம் வச்சேன். அதுக்கு நான் எப்போதுமே எல்லாருக்கும் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னாக்கா, உங்கள் காரியம் ஏதாவது சக்ஸஸ் ஆகணும்னா முதல்ல குருவை நினச்சிட்டு குருவிட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ணிக்கோங்க. அந்த காரியம் நீங்கள் நினச்சது 100% இருந்தால் 200% சக்ஸஸ் ஆகும். இதை நான் இப்போ இல்லை, 10 வருஷமாக நான் உணர்கிறேன். எது நினச்சின்னு இருந்தாலும் ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம நடத்துறதுன்னா எத்தனையோ நடுப்புற தலங்கள்லாம் வரலாம். இது மாதிரி 2 வாட்டி பாகவத சப்தாகம் வச்சோம், 1 வாட்டி நவாகம் வச்சோம், இப்போ வேத சப்தாகம். அதெல்லாம் எப்படின்னா முதல்ல பெரியவா டெஸ்ட் பண்ணுற மாதிரி, சரின்னு போய் இதை விஞ்ஞாபனம் பண்ணா இதை பண்ணு அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறா. இதில் பாஸ் பண்ணணுன்னா அடுத்த வாட்டி இன்னொன்று போய் கேட்டால் அதையும் டெஸ்ட் பண்ணி அதையும் பாஸ் பண்ண மாதிரி இருக்குது. நவாகம் வச்சோம், அதுவும் பாஸ் பண்ண மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் சூப்பராக சிகரம் வச்சா மாதிரி